குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அந்த ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஸு. நம்ம இதில் எதில் செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த பட்ஸு ரோஸு எல்லாமே ஒவ்வொரு ரோஸையும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப உங்களுக்கு ஈஸி ஒர்க்கு தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த பட்ஸு செய்கிறது எல்லாமே ஈஸி. நீங்கள் உங்கள் வீட்லேயே அழகாக செஞ்சு அழகாக இந்த மாதிரி நம்ம வாஸ் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த வாஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். இது வேஸ்ட் மெட்டீரியல் செஞ்ச ஒரு வாஸு. அது மாதிரி இருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா உங்கள் வீடியோவில் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. இந்த கோல்டனுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரோஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லித்தரேன். ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுக்கு தேவையானது டிஷ்யூ பேப்பரை எப்படி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். நமக்கு ரோஸே செய்ய வராதுன்னு நினைக்கிறவங்க கூட அழகாக இதை பார்த்து செய்யலாம். எதுவுமே வராதுன்னு இல்லை ஃப்ரெண்ட், நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், இதை 3 பாகமாக நான் வெட்டிக்கிறேன். அதை 3ஆக வெட்டிக்கிறேன். இப்போது இதெல்லாம் அப்படியே ஒன்றா, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி ஸ்டெப்பு. எல்லாத்தையும் ஒன்றா அடைக்கிட்டு இந்த பாருங்க, அப்படியே பெட்டல் ஷேப்பில் வெட்டணும். எனக்கு இதை மாதிரி வெட்ட வராதுன்றவங்க அழகாக வரைஞ்சிக்கலாம். ஒரு ஒயிட் பேப்பரில் பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இது மேலே வச்சு அழகாக வெட்டிக்கலாம். நீங்கள் இதுதான் பெட்டல் ஷேப். பெட்டல் ஷேப்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோதான். புரியுதுங்களா? இதை நீங்கள் என்ன செய்யணும், ரெண்டு ரெண்டாக இருக்கும் அப்படியே எடுத்துடணும். இப்படி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுக்கணும். பொறுமையாக பிரித்து, ஏன்னா இது வந்து டிஷ்யூ பேப்பரு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எடுத்து இப்படி அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது அடுக்குனது என்ன செய்கிறேன், இந்த பெட்டல் எடுத்து இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கணும். ஷார்ப்பான குச்சி எடுத்து பாருங்க. இந்த இடத்துல பெட்டல் முனையில் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அது சுருட்டிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கிற ஒரு பெட்டலை இந்த மாதிரி குச்சி நடுப்புற வச்சு இதை இப்படி பாதி அளவுக்கு சுருட்டி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அது இப்படி சுருட்டிக்கும். இதுதான் பெட்டல். நீங்கள் ரோஸ் பெட்டல் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதை மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணால் அழகான உங்களுக்கு பெட்டல் ரெடி ஆகிடும். இப்படி சுருட்டிக்கிச்சு பாருங்கள் அழகாக பெட்டல் மாதிரி. இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம இப்போ வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கு கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி உங்களுக்கு குச்சிங்க இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிகால் தடவினாலே போதும். இது பாருங்கள், அது பிரிக்காமல் இருக்குது. நம்ம 20 பெட்டல் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். 20 பெட்டல் இருந்தால் போதும். இந்த பாருங்கள், இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அவ்வளோதான். அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு வர வேண்டியதுதான். அப்படியே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு வாங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்னா இந்த சைடு. இந்த இடம் உங்களுக்கு திறந்துருக்குறீங்களா, அந்த சைடு. இப்போ பாருங்கள், நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். எதுவும் பிரிஞ்சு வந்துடாது. தெரியாதவங்க கூட அடுக்கி பாருங்களேன், வந்துடும் உங்களுக்கு அழகாக. எனக்கு வராதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க, எல்லாமே வரும். செஞ்சு பார்க்கணும். முதல் தடவை வராது, 2வது தடவை வராது
அப்படி செய்ய செய்ய அது தானே வந்துடும். இப்போ நான்லாம் மட்டும் எப்படி அப்படி தானே கற்றுக்கணுது. செய்ய செய்ய உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ இப்படி பாருங்க, இந்த பக்கம் வைக்கிறேன். புரியுதுங்களா? நல்லா பாருங்க. திருப்பி வைக்கிறோம். ஒரு 5 பெட்டல் அப்படி நேரா வச்சுட்டோம். இனிமே வரலாம் திருப்பி வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பெட்டலுடைய அழகு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இதோ பாருங்க. இப்போ இதெல்லாம் தெரியுது பாருங்க. பெட்டலுடைய அழகு தெரியுதா? அது மாதிரி உங்களுக்கு தெரியும். பெட்டல் மாதிரி. இப்போ பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வைங்க போதும். உங்ககிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரண டிஷ்யூ பேப்பர் தானே, எது வேணாலும் அதை ஒட்டிக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப சாஃப்ட்டு. நல்லா பாருங்கள், பெட்டெல்லாம் உங்களுக்கு அந்த வளைச்சி இருக்கும் இல்லைங்களா, அது ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த இப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு வருது பாருங்கள், தெரியுதா? ரோஸோடைய இது அந்த ஷேப் கிடைக்கிது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இதை காய விட்டுட்டு தான் செய்யணுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே செய்ய வேண்டியதுதான். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ரோஸும் செய்யலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பெட்டல் எப்படி வளைஞ்சி இருக்குது, அதுக்காக தான் அந்த மாதிரி வளைக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கம் வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு வைக்கணும். நீங்கள் அந்த வைக்கிறது அடுக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டா ஒரே சைடாக எல்லாத்தையும் அடிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். நம்ம உணர்ந்து செய்யணும். செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக அதிலே ஃபுல்லாக நம்ம மூழ்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு அழகாக வரும் உங்களுடைய ஒர்க் எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ரோஸ். எனக்கு இது போதும் சொல்லிட்டு நினைக்கிறவங்க அழகாக இதே மாதிரி நிறைய செஞ்சு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் இருக்குது, நான் அடுக்க போகிறேன்னும் போது இன்னும் கொஞ்சம் பெரிய ரோஸ் கிடைக்கலாம். ஏன்னா நான் வந்து இங்கே 20 தான் உங்களுக்கு காட்டினேன். இங்கே நான் வெட்டினது வேறு இருக்குல்ல, அதுவும் சேர்ந்துருக்கு இதில். அதனால் அதிகமாக இருக்குது. நீங்கள் 20 வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். செமையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் பாருங்கள், ஒரு ட்ராப்ஸ் தான் நான் வைக்கிறேன், அதுக்கு மேலே வைக்கல. இதோட நம்ம எடுத்துக்கலாம். போதும், இதுக்கு மேலேயும் வேண்டாம் பெரிய ரோஸ். இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு க்ரீன் டேப் வைக்கும். இந்த மாதிரி டேப்பு இது ஸ்டிக் ஆகும். இது மேலே வச்சுட்டு அழகாக நீங்கள் இப்படி சுற்றிடணும். இது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக அப்படியே நீங்கள் சுற்றிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் இதை அழகாக செய்யும் போது அழகாக வந்துடும் பாருங்கள். இவ்வளோ ஒரு அழகான ரோஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இது பாருங்கள், இது வேறு மாடல், இது வேறு மாடல். உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள். இது நம்ம வந்து இந்த பெட்டில் அழகாக உங்களுக்கு இந்த பக்கமாக வளைச்சி உங்களுக்கு கவர் பண்ணி விட்டுருக்கோம். இது பாருங்கள் அப்படியே இருக்கிறது. நான் பெட்டலை ஒன்றுமே செய்யலை. அதுக்காக தான் உங்களுக்கு 2 மாடல் சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி செஞ்சேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அதே மாதிரி பட்ஸு செய்யலாம். பட்ஸும் அப்படி தான், அப்படியே சுருட்டிக்க வேண்டியதான் சின்ன சின்னதாக. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா ரோஸும்.
ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பெட்டலில் நம்ம வளைச்சி செஞ்சுருக்கோம். தெரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பட்ஸ்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை பாருங்களேன், இந்த மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பெட்டல் நிறையா மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதே மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இதெல்லாம் அழகாக நீங்கள் இப்படி சுருட்டிக்கிட்டு வாங்க. இதுதான் பெட்டல். பட்ஸு அவ்வளோதான். இந்த வீணாக போனது உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அழகாக நீங்கள் பட்ஸ் ஆக்கிட வேண்டியதுதான். தெரியுதா? இதை செஞ்சுட்டு இது கீழே இந்த டேப் சுற்றிட்டிங்கன்னா இது பட்ஸு, அவ்வளோதான். இந்த விட பெரிய பட்ஸாக எனக்கு வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்று பெருசாக வரும். அவ்வளோதான். தெரியுதா? இது கீழே வந்து நீங்கள் இதே மாதிரி க்ரீன் டேப்பு சுற்றிடணும். அவ்வளோதான். நீங்கள் கேட்கலாம், இது எப்படி 3 பட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கணும்? ஒன்றும் இல்லை. இது மாதிரி 3 ஸ்டிக்கை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு இப்படி சுற்றிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் எத்தனை பட்ஸ் வேணாலும் இதில் அழகாக இப்படிலாம் வைக்கலாம். நிறைய பட்ஸ் இருக்கா மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அழகாக செய்யலாம். இந்த மாதிரி மீந்து போன இதெல்லாம் வச்சு நம்ம அழகாக செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து உங்களுக்கு ரோஸோட இலைகள் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் லீஃப் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இதை வாங்கிட்டிங்கன்னா இதை அப்படியே 2 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், எல்லா லீஃபையும் எல்லாத்துலேயும் வைக்கக்கூடாது, ஏதாவது ஒன்றில், அப்போ தான் அழகாக இருக்கும். எல்லாத்துலேயும் இலைகள் வைக்கக்கூடாது. திரும்பவும் அந்த லீஃபை வச்சுட்டு அது மேலே இந்த க்ரீன் டேப்பால் சுற்றிட்டிங்கன்னா அப்படியே நின்றுடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மாதிரி செய்யலாம். இந்த பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்ஸ்லேயும் வைக்கலாம். அது இலைகள் வைக்கும் போது அது ஒரு முழுமை பெறும். ஒரு பூ வந்து வெறும் பூவாக இல்லாமல் அதுங்களுக்கு அழகாக இலைகளோடு இருக்கணும். அப்போ தான் அது அழகு கொடுக்கும். போதும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிறதே இவ்வளோ தான் பூவு. இதுக்கு இது போதும். நிறையாவும் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு 10 பூ இருந்தாக்கா ஒரு 5 வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்படி வைக்கணும். நிறையா இலைகள் இருந்தாக்கா உங்களுக்கு பூவை மறைச்சிரும். அதுக்கு தான். இதுக்கெல்லாம் இலைகள் தேவையில்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அழகாக அடுக்கிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதை மொத்தமாக நம்ம கீழே ஒரு டேப் போட்டுட்டிங்கன்னா அது அழகாக நின்றுடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்? நீங்கள் அழகாக அதை டெக்கரேட் பண்ணுறது அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஒன்றும் எனக்கு இப்படி பிடிக்கல, நீங்கள் வேறு விதமாக செய்யணும்னா வேறு விதமாக செஞ்சுக்கலாம். தெரியுதுங்களா? நீங்கள் அதை அழகாக பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாஸ் இருக்கும்போது அதில் அழகாக இதை வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழே கொஞ்சம் மணல் மாதிரி போட்டுடுங்க. அவ்வளோதான்.
மணல் போட்டா உங்களுக்கு கீழ உங்களுக்கு ஏன்னா அது பெரிய வாஸா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு கீழ இறங்கிடும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட். இப்போ பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட். இந்த வாஸில வச்சுட்டு பார்க்கும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு. அழகா இருக்குல்ல நம்ம செஞ்சது. நீங்களும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.